ஸ்கூல் பிரின்சிபல் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சூர்யா பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா. ஆமா சார், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் சார். நீங்க பேசாதீங்க அஞ்சலி, பேசாதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சூர்யா, வாங்க முதல்ல அபையை தேடி பார்க்கலாம். நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம். வாங்க. எங்க போயிட்ட அபி? உனக்கு காலமணி பதறி போயிட்ட தெரியுமா? சாரி அஞ்சலி, ஆன்ட்டி என்ன அவங்க கார்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அபி, வாட் இஸ் திஸ் அபி? வர உனக்கு விளையாடுறதுனா அதிகமா போயிடுச்சு. சாரிப்பா. யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும் தோணவே இல்லையா அபி உனக்கு? வீட்டுக்கு தானே போறோம்னு அதை பத்தி யோசிக்கல ஆன்ட்டி. எவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஒரு நிமிஷம் எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? என்ன அபி, உன்னால பாவம் எல்லாரும் அஞ்சலியை திட்டி சண்டை போட்டாங்க. பரவாயில்ல, குழந்தை எதுவும் சொல்லாதீங்க. தப்பு ஏன் மேலதான். நான் தான் அவங்க தனியா வெயிட் பண்றான்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அஞ்சலி, இதெல்லாம் ஒரு உதவியே இல்லை. இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அஞ்சலி, யார் இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல சார், ரொம்பலாம் பழக்கம் இல்லை சார். இங்க பக்கத்துல தான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம வீடு சுத்தி பார்க்கணும்னு கேட்டாங்க. நான் தான் நீங்க யாரும் வீட்டில் இல்லாத டைம்ல நான் தான் வர சொல்லி. ஹலோ, ப்ளீஸ் கம் இன். தேங்க் யூ. வாங்க. உங்க நேம்? துளசி. ஓ, துளசி, தப்பா நினைக்க வேண்டாம். அபி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. யார் வந்து கூப்பிட்டாலும் போயிடுவியா? அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன்? சாரிப்பா. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பே நடக்க கூடாது அபி. ஓகே தே. எனிவேஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ். நான் தனியாளா இருக்கிறதா எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இப்போ மொத்தமா இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க. அதுக்காக நான் தான் அபிக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா? எனக்கும் அதே டவுட் தான் சூர்யா. இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கேன்னு தெரியல. நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லாம யோசிச்சுட்டு இருந்தேன்.